வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி ஆரஞ்ச் ஆர் மினியேச்சர் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். மினியேச்சர் ஆரஞ்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து நம்ம ரொம்ப சின்னதான ஸ்டேஜ்லேயே வந்து ஃப்ளவர் வச்சு ஃப்ரூட் வைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரூட் செட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சின்னு சொல்லலாம். நம்மளோட டயட்டில் நிறைய டைம் நம்ம சிட்ரஸ் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து இந்த பிளான்ட்டை வீட்டில் க்ரோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டயட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து மினியேச்சர் ஆரஞ்சு, இதில் வந்து மினியேச்சர் சிட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து மினியேச்சர் லயம்னு ஒன்று இருக்குது, ஆனால் இது கிடையாது. இது வந்து ஆரஞ்சு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்மளுக்கு சின்னதுலேயே வந்து ஃப்ளவர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடும். ஒயிட் கலரில் நம்ம எலுமிச்சையில் எப்படி ஃப்ளவர் வைக்குமோ அதே மாதிரி வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து சன்லைட்டில் வைக்க ஆரம்பிச்சிக்கும் போது இதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து ஒரு பர்ஃபெக்டாக இண்டோராக க்ரோ பண்ணலாம். பார்ஷியல் ஷேடில் வைக்கும் போது க்ரோத் நல்லாயிருக்கும். இதே வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கிறோம் அப்படிங்கும் போது க்ரோத் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். ஸோ செகண்ட் விஷயம் இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளவர்ஸ் வைக்கிறப்போ நம்ம வந்து கண்டிப்பாக சன்லைட் இருக்கணும். சன்லைட் இருந்தால் தான் ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட் செட் இருக்கும். இது வந்து ஒரு வின்டர் க்ராப்பு. ஸோ வின்டர் க்ராப்புன்னும் போது நம்ம வின்டரில் ரொம்ப நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. சம்மர் ஆக ஆக நம்மளுக்கு லீவ்ஸில் வந்து எல்லோயிங் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு நேச்சுரான விஷயம் தான். அதுக்காக நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம். எந்த ஒரு ஸ்ப்ரேவோ எதுவுமே வந்து நம்ம இந்த பிளான்ட்டுக்கு அதிகம் கொடுக்க தேவையில்லை. நான் இதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சாணி கரைசல் வந்து கொடுக்குறேன். ஒரு வீக்லி ட்வைஸ் கொடுங்க போதும். அதுவே ஃப்ரூட் செட்டிங் அப்போது மட்டும் நம்ம மீன் அமிலம் கொடுக்கலாம். மீதி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இந்த பிளான்ட்டுக்குன்னு நாங்கள் பெருசாக கன்சிடரே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எதுவும் எடுத்தது கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அழகாக ஃப்ரூட் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நம்ம பர்ஃபெக்டாக இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே வச்சு வளர்க்க முடியும். வீட்டில் குழந்தைங்க இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வைக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கிறது இல்லை, ரொம்ப ஒரு மீடியமான புளிப்பு தான் இருக்குது. அதே போல் சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணதோட இது தான். ஸோ இதில் பின்னாடி இருக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இப்போ இந்த மான்சூனில் வளர ஆரம்பித்த பிளான்ட்டு. இதை நான் ரீபாட்டே பண்ணல, வாங்கினதுலேருந்து அப்படியே வச்சுருக்கேன். ஆனாலுமே பார்த்திங்கன்னா பிளான்ட் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக வந்து துளிர் விட ஆரம்பிச்சிடுது. மேலே துளிர் விட ஆரம்பிச்சிருது. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு கேர் எடுத்து இந்த பிளான்ட்டை வளர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பிளான்ட்டை கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாம். ஸோ இந்த பிளான்ட்டில் வந்து அதிகமாக என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்கர்னு சொல்லிட்டு நம்ம எலுமிச்சை பழத்தில் வந்து புள்ளியாக வர்ற மாதிரி இதுலேயும் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸ்டார்டிங் வர ஆரம்பிக்கும் போது அந்த லீவ்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வர ஆரம்பிக்காது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச்சு வந்து கேன்கராக இருந்த பிரான்ச்சு. ஸோ இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் எல்லா லீவ்ஸுமே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பட் வச்சது, பழம் வச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நார்மலாக தான் இருக்குது. இதில் கேன்கர் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. இந்த பிளான்ட்டுக்கு பெருசாக நம்ம கேர்னு எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு பர்ஃபெக்டான இண்டோர் பிளான்ட்டாக வந்து இதை நம்ம கண்டிப்பாக வளர்க்க முடியும். அதே போல் ஒரு ஃப்ரூட்டிங்கில் இவ்வளோ சின்ன ஹைட்லேயே பிளான்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்டிங் கிடைக்கும் அப்படின்னா இந்த பிளான்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி தான் இருக்கும். அதிலே நாங்கள் ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் ஹார்வெஸ்ட் வந்து இப்போ பூத்துட்ருக்கு. இப்போ வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 டேஸில் இதை பறிக்க ஆரம்பிச்சிடலாம் அறுவடைக்காக. ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக எல்லோரும் வளர்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் வந்து தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.